இளம் சிறார்களுக்கும் சர்க்கரை நோய் எளிதில் வந்துவிடுகிறது. நாம் செய்யும் தவறுகள் என்னென்ன? மனம் திறக்கிறார் பிரபல சர்க்கரை நோய் மருத்துவர் ஸ்ரீராம் கணேஷ். கோவை பந்தயசாலை பகுதியில் சக்தி சுகர்ஸ் பிரைவேட் லிமிடெட் எனும் தனியார் நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது. இங்கு பணியாற்றும் சுமார் 200க்கும் மேற்பட்ட பணியாளர்களின் உடல் நலம், தற்போதைய வாழ்க்கை முறை, உணவு பழக்க வழக்கங்கள், சர்க்கரை நோய், உடல் பருமன் போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை அந்நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்தது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோவை சிங்காநல்லூர் பகுதியில் செயல்பட்டு வரும் விஜிஎம் மருத்துவமனையின் மருத்துவரும் சர்க்கரை நோய் நிபுணருமான மருத்துவர் ஸ்ரீராம் கணேஷ் அனைவரது மத்தியிலும் இன்றைய வாழ்க்கை முறை குறித்து விளக்க உரையாற்றினார். அப்போது பேசிய மருத்துவர் கூறியதாவது: அன்றைய காலகட்டத்தில் பணக்காரர்களின் நோய் என்றழைக்கப்படும் சர்க்கரை நோய் இன்று அனைவரிடமும் காணப்படுகின்றது. இதற்கு முக்கிய காரணம் உணவு பழக்க வழக்கங்கள் தான் என கூறிய அவர், குறிப்பாக உணவுகளில் உள்ள கலோரிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த உரிய உடல் இழைப்பு இல்லை என்பதுதான் இதில் முதல் காரணமாக உள்ளது. வளர்ந்து வரும் உலகில் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நம் உடல் உழைப்புகளை தடுக்கின்றது. இப்படியே சென்றால் சர்க்கரை நோய்க்கு மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் வீதிக்கு வீதி வந்துவிடும் என்றார். நடைப்பயிற்சியும் ஓட்ட பழக்க வழக்கங்களும் நம்மிடையே குறைந்து வருகின்றது என தெரிவித்ததுடன், தற்போதைய சூழ்நிலையில் இளம் சிறார்களுக்கும் டைப் 1, டைப் 2 சர்க்கரை நோய் காணப்படுவது வேதனை அளிக்கின்றது என தெரிவித்தார். தொடர்ந்து பணியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் உணவு பழக்க வழக்கங்களும் உடல் உழைப்பையும் ஊக்கப்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் விஜிஎம் மருத்துவமனையின் விளம்பர பிரிவு நிர்வாகி பிரபு, ஏபிடி நிறுவனத்தின் மனிதவள நிர்வாகி கார்த்திகா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. Sir, Senior HR, and Karthika Madam, HR, and all the fellow colleagues who are working over here. So I'm really thankful to stand before you for the organizing team as well. So இன்னைக்கு வந்துட்டு நம்ம சார் சொன்ன மாதிரி தான் எத்தனை பேர் வந்து ஹெல்த் பத்தி ஒரு அவேர்னஸ் வச்சிருக்கிறோம் அப்படின்றதே இல்லை. ஆக்சுவலா பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே, ஹெல்த் மட்டும் இல்லை, ரிலேஷன்ஷிப்லயும் அப்படிதான். ஸோ ப்ரிவென்ஷன்ல நம்ம யாருமே இல்லை இல்லையா? ஸோ அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, ஐ வில் நாட் மேக் யூ போர், ரைட்? ஸோ ஒரு 5 to 10 minutes நான் ஸ்லைட்ஸ் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துறேன். எஸ். ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் தான். நீங்க உங்களுக்கும் கேட்கலாம், உங்க பேரண்ட்ஸுக்கு யாருனாலும் கொஸ்டின் ஆன்சர் செஷன் கேட்கலாம். நம்ம ரியலா இந்த பிளாட்ஃபார்மை நம்ம யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், ரைட்? ஓகே, யா. ஸோ ஈஸி வேஸ் ஃபார் ஹெல்தி லைஃப். உங்களோட டவுட்ஸ் கேட்டுக்கலாம். இந்த மாதிரி டெக்னிக்கல் டிவே ஆகும்போது நம்ம பேசிக்கலாம் இல்லையா? ரைட், ஓகே. Yeah, sure. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல பாக்குறது என்னன்னா, நான் தான் எல்லாத்துக்குமே சொல்றேன், அந்த காலத்துல என்னன்னா நாங்க பாக்குற பேஷண்ட்ஸ் எல்லாமே பிபி பேஷண்ட்ஸ், ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர் எல்லாமே 55 years மேலதான் வரும் இல்லையா? இப்போ 20 yearsல இருந்தே ஹார்ட் அட்டாக் பண்றோம். 20 yearsல பிபி பேஷண்ட், 22 yearsல கிட்னி ஃபெயிலியர். இதெல்லாம் ஏன் வருதுன்னா இல்லையா? இந்த ஒரு பிரச்சனை இருக்கணும். இதை பத்தி நம்ம யோசிக்கணும். ஹெல்த்தை பத்தி ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ நீங்க எங்க போனாலுமே உங்களை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்ப எல்லாருமே ஒர்க்கிங்ல நம்ம இருக்கிறோம் இல்லையா? நம்மள மெயினா அஃபெக்ட் பண்றது என்னது? ஒர்க் ப்ரெஷர் இல்லையா? அப்புறம் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம வந்து ஒர்க்கோட ப்ரெஷர்ல தான் நம்ம இருக்கோம். அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம்? சிம்பிள் ஸ்டெப்ஸ். ஓகே. ஸோ டுடே மை டாபிக் வில் பி ஸ்லைட் ஷோ போட்டிருக்கேன். யா. ஸோ ஈஸி ஏதாவது டோர் அடைக்கணும், அடைச்சிக்கலாம். லைட்ஸ் ஆஃப்னா ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிடைக்கும் உங்களுக்கு. லாஸ்ட் ரோல தெரியுதுங்களா? அதுக்கு தான் சொன்னேன். யா. ஸோ எனிவேஸ் நான் உங்களுக்கு சொல்லுறேன், டோன்ட் வரி. ஓகே. ஸோ ஈஸி வேஸ் ஃபார் அ ஹெல்தி லைஃப். ஸோ இதுதான் என்னோடது. நெக்ஸ்ட் ஸ்லைட். என்னை பத்தி நான் அதிகம் சொல்ல விரும்பல. ஸ்லைட் செயல்ல காட்ட விரும்புறேன். ரைட், ஓகே. ஸோ இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்லைட். ஓகே. ஸோ டு ஸ்டார்ட் லிவிங் எ ஹெல்தி லைஃப் ஸ்டைல் நம்ம என்ன பண்ணணும்? இதுதான் மெயின் அஜெண்டா ஆஃப் டுடேஸ் டாக், ரைட்? சோ ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு வாட் we have to do? நம்பர் 1, பேலன்ஸ்ட் டயட். இப்போ இத பத்தி எல்லாமே சப்சிக்வென்ட் ஸ்லைட்ஸ் நான் going to discuss, right? So this is the main agenda. So number 1, balanced diet. Number 2, exercise. Number 3, sleep patterns. Number 4, drinking water habits. Number 5, managing the stress. Number 5, 6, avoiding the toxins. அப்ப ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து பேலன்ஸ் டயட். அந்த பேலன்ஸ் டயட்ல யாருமே நம்ம சாப்பிடறோமா இல்ல, ஓகேவா? இன்னைக்கு வந்து புளியோதரை, நாளைக்கு தயிர் சாதம், இப்படி போயிட்டு இருக்குது. அதுலயும் கார்போஹைட்ரேட்.
அப்ப அந்த பேலன்ஸ் டயட்ல எவ்வளவு கார்போஹைட்ரேட், எவ்வளவு ஃபேட், எவ்வளவு புரோட்டீன்ஸ், அந்த ஃபேட்ல நல்ல ஃபேட் எடுக்கிறோமா கெட்ட ஃபேட் எடுக்கிறோமா. ஹைட்ரோஜனேஷன் ஆஃப் ஆயில்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா திருப்பி திருப்பி ஆயில குக் பண்ணி சாப்பிடுறது, அது பண்ணவே கூடாது. ஃப்ரைட் ஐட்டம்ஸ் கூடவே கூடாது, ரைட். அப்ப நம்ம உடம்புக்கு ஒரு சின்ன இன்சல்ட் பண்ணிட்டாலும் பால் எடிக்கிற மாதிரி தான், திருப்பி ரிவர்ட் பேக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ரியாக்ஷன் பி வெரி ஸ்ட்ராங். ஆனா நம்ம அதை யாரும் பாதர் பண்றதே இல்லை இல்லையா. நீங்க இன்னைக்கு ஒரு 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 சாரு செல்வரா சார் திட்ட மாட்டார்னு நினைக்கிறேன், இருந்தாலும் ஒரு ஹெல்ப்ல ஒருத்தர் திட்டுறாங்கன்னா அப்ப அவங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்காங்க உங்கள்கிட்ட, நீங்க ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னு நம்ம நினைக்கணுமே தவிர நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா ஹார்ட் கொண்டு போக கூடாது, ரைட். அதே மாதிரிதான் சாப்பிட்டு மறந்து போயிட்டே இருப்பாரு, இவரும் சொல்லல பொதுவா இண்டிகேட்டர் சொல்றேன். சோ அப்ப ஸ்ட்ரெஸ் நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போறோம், ரைட். இப்போ ஒன்னோட டீடைலா இருக்கும். ஃபர்ஸ்ட் we can see about the diet, right. ஓகே, நீங்க ஸ்லைட்ஸ் க்ளோஸா ஃபாலோ பண்ணுங்க. இது ரிலேட்டடா நீங்க क्वेश्चंस கேட்டாலும் சரிதான், ஓவராலா கேட்கலாம், ரைட். ஓகே, சோ பேலன்ஸ் டயட். நெக்ஸ்ட் ஸ்லைட். யா, அப்ப இது வந்து உங்களுக்கு பார்க்கிறதுக்கு வந்து பின்னாடி தெரியாது, பட் ஸ்டில் நான் சம்மரைஸ் பண்ணிடுறேன். டோன்ட் வரி, ஸ்லைட பத்தி யோசிக்காதீங்க, ஐ வில் ஸ்பீக் எவ்ரிதிங், ரைட். சோ அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பேலன்ஸ் டயட்ல வந்து 40 25 25 10 40% இங்க என்ன இருக்குது, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். எத்தனை பேர் எடுக்கிறோம் 40% ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்? இல்ல. அப்ப இந்த லெக்சர் முடிஞ்சு போகும்போது நம்ம கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும், ரைட். நம்மளால முடிச்ச பழங்கள் சாப்பிடலாம், எடுத்த உடனே போய் ஒரு லிச்சி அந்த மாதிரிலாம் சாப்பிட சொல்லல. நமக்கு என்ன ஃப்ரூட்ஸ் நமக்கு அவைலபிளா இருக்கும் 40% ஆஃப் டெய்லி டயட்ல ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இருக்கும், ரைட். நெக்ஸ்ட் 25% என்னது, ஃபைபர் ரிச் கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் என்ன சொல்றோம், ஃபைபர் அதிகமா, அது ஃபைபர் அதிகமா உள்ளது. நம்ம சாப்பிடுற கார்போஹைட்ரேட்ஸ் வந்து பாலிஷ் ரைஸ், அதுல ஃபைபரே இல்லை. அந்த காலத்துல சாப்பாடு கைக்குத்தல் அரிசி, அதுல ஃபைபர் நிறைய இருந்தது, ரைட். சோ பிரவுன் ரைஸ், சோ இதெல்லாம் ஃபைபர் நிறைய இருக்கு. சோ ஃபைபர் ரிச் கார்போஹைட்ரேட்ஸ். அப்போ அது வந்து 25%. another 25% புரோட்டீன். ஓகே, அது அனிமல் புரோட்டீனா இருக்கலாம், பிளான்ட் பேஸ்ட் புரோட்டீனா இருக்கலாம். அந்த லாஸ்ட் ஒன் 10% தான் ஃபேட் எடுத்துக்கணும். ஆனா நம்ம எவ்வளவு ஃபேட் எடுக்கிறோம், 40-50% இல்லையா. அப்ப அந்த 10% மேக்ஸிமம் எவ்வளவு எடுக்கலாம், இப்போ இதுல எக்ஸாக்டா ஃபிக்ஸடா கிடையாது. சோ இன்னைக்கு ஒரு டயட் நீங்க எடுக்கிறீங்க, நாளைக்கு இதுல பிளஸ் ஆர் மைனஸ் 10 நம்ம இது பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு வெஜ்ஜஸ் நம்ம கம்மியா எடுக்கிறோம், அப்ப ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி. ஓகே, சோ பேசிக் அவுட்லைன் இதுதான். ஃபேட் வந்து 30% மேல போகவே கூடாது, அதிகபட்சம். நான் இங்க 10% கொடுத்துருக்கேன், சோ 30% மேல ஃபேட் போகவே கூடாது. இப்போ இன்னைக்கு நான் இதை எடுக்கிறது இதோட நீங்க மறந்துடக்கூடாது, உங்களுக்கு தெரிஞ்சதை 4 பேர் நீங்க சொல்லணும், அப்பதான் ஒரு ரியல் ஹெல்த் அவேர்னஸா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட், சோ டயட், சாரி ப்ரீவியஸ் ஸ்லைட் கூட நான் இன்னும் ஃபுல்லா முடிக்கல. ஓகே, அப்ப ஹெல்தி டயட் நம்ம எதுக்காக எடுக்கிறோம்? சோ ஹெல்தி டயட்னா டு ப்ரொடெக்ட் அகைன்ஸ்ட் மால் நியூட்ரிஷன். நம்மள மெல்லிசா போகாம இருக்கிறதுக்காக எடுக்கிறோம். ஆனா இப்ப எல்லாருமே ஜீரோ டயட் தான் இல்லையா, ஆல்ரெடி மெலிந்து தான் இருக்காங்க எல்லாருமே. அப்ப லேட்டஸ்டா அமெரிக்கன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க டைப் 5 டயபெட்டிஸ் அப்படின்ட்டு. எல்லாருக்கும் டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸ் தெரியும்ல, சுகர்ல. டைப் 1 வந்து இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ், இன்சுலின் மட்டும் தான் போட முடியும். டைப் 2 வந்து டேப்லெட் எடுக்கிற டயபெட்டிஸ், ஆனா அதுவுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இன்சுலின். இந்த டைப் 2 தான். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இன்சுலின் இன்சென்சிட்டிவிட்டி, நம்ம கணையம் மந்தமாகுதல். உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். அப்போ அந்த கணையம் மந்தமாகுதல் எதனால ஆகுது, மல்டி ஃபேக்டோரியல். சோ இப்போ நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, இதுவே நான் ஐடென்டிஃபை பண்ணிடுவேன் யாரோட கணையம்னா மந்தமா இருக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, அப்ப அது மெயின் ஒபிசிட்டி. ஓகே, சோ ஒபிசிட்டி இஸ் தி மெயின் ரிஸ்க் ஃபேக்டர். ரெண்டாவது செடென்டரி லைஃப் ஸ்டைல், எந்த உடற்பயிற்சியும் இல்லை. நீங்க நினைக்கலாம் நான் ஆஃபீஸ் போறேன் வரேன், அது கிடையாது. சோ நம்ம அதுக்குன்னு ஃபிக்ஸட் டைம் 20 to 30 மினிட்ஸ் டெய்லி. அதுக்கு நான் போய் ஜிம்ல போய் எல்லாம் பண்ணலாமா, ஜிம் ஒர்க்ஸ் வந்து 2 நாள் தான் வாரத்துல. அப்போ அது அடுத்த ஸ்லைட்ல நான் சொல்லுவேன். சோ இன்னைக்கு வந்து அப்ப இதெல்லாம் எதுக்காக பண்றோம், ஃபர்ஸ்ட் நம்ம மால் நியூட்ரிஷன் போகாம இருக்கிறதுக்கு ஹெல்தி டயட். ரெண்டாவது நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னா ஒருத்தருக்கு பரவாது. இன்னைக்கு டேட்ல அமெரிக்காக்கு அப்புறம் இந்தியா தான் டாப்ல இருக்கும். இதுல அந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்னென்ன, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், சிஏடி, ஸ்ட்ரோக். இது நம்ம இந்தியாவில் அதிகமா வந்துட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம ஹெல்த் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணதுனால. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. நான் சொன்னேன் எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கிறது. அதுக்கப்புறம் ஸோ ஹெல்த்தி டயட்ரி பிராக்டிசஸ் ஏர்லி லைஃப்லயே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் ஒரு 30-40 வயசு கல்ல சாப்பிட்டாலும் கரைஞ்சிடும் சொல்லுவாங்க. அந்த டயலாக்லாம் வேலைக்கு ஆகாது, புரியுதா? அதெல்லாம் அந்த காலத்து டயலாக். ஸோ நம்ம கிராமத்துல சொல்லுவாங்கல்ல, கல்ல சாப்பிட்டா அந்த வயசு நல்லா அப்படி கிடையவே கிடையாது. ஸோ யங்கர் ஏஜ்ல இருந்து ஹெல்த்தி டயட்டை நம்ம எடுத்துக்கணும். அப்ப ஹெல்த்தி டயட் என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ரைட்.
அதுக்கப்புறம் அதோட அட்வான்டேஜ் என்னது, அது மாதிரி பிரஸ்ட் ஃபீடிங். இன்னைக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து தாய்மார்கள் வந்து 6 மாசம் ஸ்ட்ரிக்டா பிரஸ்ட் ஃபீடிங் தான் பண்ணணும். ஆனா ஆபீஸ் போறவங்க அவங்களால பண்ண முடியல இல்லையா? சோ அதுக்கும் கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க எல்லா ஸ்டெப்ஸுமே. அப்போ ஸ்ட்ரிக்டா பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணாத குழந்தைகளை நாங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க சீக்கிரம் ஒபிசிட்டிக்கு வந்துடுறாங்க, சீக்கிரம் மன அழுத்தத்துல வந்துடுறாங்க, சீக்கிரமா கேன்சர்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. இப்படி அப்ப நம்ம எல்லாத்துலயும் நம்ம பிறந்து போய்கொண்டே இருக்கிறோம். நார்மல்சில இருந்து டிவியேட்டிங் ஃப்ரம் நார்மல்சி இன் ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸ். அதனாலதான் சொல்றாங்க சின்ன வயசுல இருந்து இன்றே செய் அதுவும் நன்றே செய் இல்லையா? அப்ப ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே. அப்ப சின்ன உங்களுக்கு இப்போ ஓகே, இந்த வயசுல சின்ன வயசுல நானா வேற மாதிரி இருந்தேன் சார் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஓகே பரவாயில்ல. அப்ப இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னையில இருந்து ட்ரை டு ஃபாலோ எ ஹெல்தி டயட் பேட்டர்ன், ஹெல்தி லைஃப் ஸ்டைல். ஓகே ரைட். அதுக்கப்புறம் கலோரிஸ் இன்டேக். நீங்க டெய்லி கலோரிஸ் எவ்வளவு எடுக்கிறீங்க, எவ்வளவு எக்ஸாஸ்ட் ஆகுது, அது அடுத்த ஸ்டெப். நீங்க நான் இவ்வளவு கலோரிஸ் எடுக்கிறேன், பர்கர் சாப்பிட்டேன், இது சாப்பிட்டேன், வடை சாப்பிட்டேன், எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சா, அதை பார்க்கணும். சோ இவ்வளவு கலோரிஸ் சாப்பிடுறோம், அதெல்லாம் பேலன்ஸா எக்ஸாஸ்ட் ஆயிட்டா. நீங்க வட்டிக்கிற மாதிரி வயிறை வளர்த்துட்டே இருக்கிறீங்க இல்லையா? சோ அதை பண்றோமான்னு அடுத்தது அதை பார்க்கணும். அப்போ அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, the fat should not, நான் ஏற்கனவே சொன்னதுதான் 30, அந்த கலோரிஸ் தான் என்னது, ஃபேட், சுகர், இந்த மாதிரி தான் கலோரிஸ், ரைட்? அதாவது ஷார்ட் ஆஃப் குயிக்கா போயிட்டு நம்மளுக்கு வந்து பர்னிங் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எனர்ஜிக்கு தேவைப்படுறதா கலோரிஸ். ஓகே, அப்ப அந்த கலோரிஸ் வந்து ஃபேட் வந்து 30% மேல இருக்கக்கூடாது. சோ இன்னைக்கு நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஈவினிங் போயிட்டு அகைன் நம்ம ப்ரோட்டீன்ஸ் அதிகமா எடுத்துக்கணும். சோ பேலன்ஸ் டயட் ஒரு நாளுக்குள்ள நம்ம வர்றோமா, நம்ம சாப்பிடுற உணவே தான். நம்ம பெருசா உங்க நான் சாப்பிட சொல்லல, நீங்க சாப்பிடுற டெய்லி ஸ்டேபிள் ஃபுட்ல நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ, எவ்வளவு ஃபேட் இருக்கு, கூகுள்ல நீங்க பாக்குறீங்க, ரீல்ஸ் எல்லாம் பாக்குறீங்க, அதெல்லாம் தேவையில்லை. அது சும்மா கொஞ்ச நேரம் பார்க்கலாம். விஜய் இன்னைக்கு என்ன பண்ணன்னு பாக்குறீங்க, அதுவும் தேவையில்லை. ஏன்னா அவரே ரசிகர்கள் பின்னாடி வரான்னு சொல்லிட்டாரு இல்லையா? சோ அப்போ நம்ம வந்து என்னத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு முக்கியம். நம்ம அந்த பிளாட்ஃபார்ம், சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் நல்லதும் யூஸ் பண்ணலாம். சோ இன்னைக்கு நான் ஒரு 2 இட்லி சாப்பிடுறேன், எத்தனை கலோரிஸ் ஃப்ரீ டைம்ல செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? மதியம் ஒரு ரசசாதம் சாப்பிடுறேன், 100 கிராம் சாப்பிடுறேன், அது எவ்வளவு கார்போஹைட்ரேட் இருக்கு நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் நீங்க பண்ணணும். அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எங்க வேலை ரொம்ப ஈஸி. இப்ப இந்தியா வந்து சைனாக்கு பீட் பண்ணி போயிட்டே இருக்கான், பாப்புலேஷன்ல போயிட்டான். இப்ப டயபெட்டிஸ்ல லீட் பண்ணோம், சைனா தான் கேபிட்டலா இருந்தான், டயபெட்டிக் பாப்புலேஷன்ஸ்ல. இப்ப இந்தியா அதிகமா போயிடுச்சு. ஏன்? யாருக்குமே ஒரு ஹெல்த் அவேர்னஸா இல்லை. நான் எல்லா டாக்டரையும் சொல்றதான், நம்ம ஒரு வாட்டி நம்ம எதை நோக்கி ஓடுறோம்னு யாருக்குமே தெரியல, என்ன பண்ண போறோம் தெரியல, 1000 வருஷம் வாழ போறோமா இல்ல. அப்ப லைஃப் இஸ் வெரி ஷார்ட். அந்த ஷார்ட் லைஃப எவ்வளவு ஹெல்த்தியா வாழ்றோம், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரைட். சோ அதுக்கப்புறம் ஃப்ரீ சுகர்ஸ் should be less than அடுத்து saturated fats. ஃபேட்ஸ்ல 2 இருக்குங்க. So saturated fat, unsaturated fatty acids. Okay, so saturated fats should be less than 10% of the total intake, and trans fats, cis fats 2 இருக்கு. trans நான் சிம்பிளா சொல்லிடுறேன். So fatsல trans fats, cis fats நீங்க நிறைய ஆட்ல கூட பார்த்துக்கலாம். trans fats உள்ள எடுக்க கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹைட்ரோஜனேஷன் ஆஃப் ஆயில்ஸ். ஒரு ஆயில் நீங்க வந்து இன்னைக்கு நான் நிறைய ஸ்ட்ரீட்ஸ்ல அப்படி போறேன்னா, கோயம்புத்தூரை பொறுத்த மட்டும் நான் பார்த்த அப்சர்வேஷன்ஸ் என்னன்னா, நிறைய சாட் ஐட்டம்ஸ், நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் கடை, பசங்க எல்லாம் அங்கதான் போய் நிக்கிறாங்க. அவன் என்ன பண்றான், பாம் ஆயில் யூஸ் பண்றான், ரீயூசிங் இந்த ஆயில், அதுக்கு பேர் தான் ஹைட்ரோஜனேஷன் இந்த ஆயில். அப்ப அந்த மாதிரி அப்படி நடந்துச்சுன்னா டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் உடம்புல அதிகமாயிரும். அது வந்து எடுத்த உடனே உங்க அம்மா அப்பாவுக்கு ரிஸ்க் இருக்குன்னா, அப்ப உங்களுக்கு வந்து உடனே உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாயிரும். சோ நம்ம நம்மளோட டிசீஸ் எல்லாமே எதை நோக்கி போகுது அப்படின்னா, நம்மளோட ஜெனடிக் தான், ஜெனடிக் பேசிஸ் தான். ஓகேவா? உங்க அம்மா அப்பா தாத்தா தான். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டா நம்ம இறந்துருவோமா? இதுதான் எல்லாருக்கும் இருக்க ஸ்டிக்மா. சார் அடுத்த தெருவில் ஒருத்தர் இறந்துட்டாரு சார், எனக்கு பயமா இருக்கு, செக்அப் பண்ண சார். உங்க அம்மா அப்பா உங்களுக்கு என்ன ஜீன் கொடுத்துருக்காங்க, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஜீனை நம்ம நல்லபடியா வச்சிருக்கோமா, அது அதுக்கு எடுத்தது. நான் பேஷன்ஸ் சொல்றதான், கடவுள் கொடுத்த உடம்ப எல்லாரும் கெடுத்து வச்சிருக்கீங்க, அழகா வெளியே விடுறோம் அந்த உலகத்துல இல்லையா? சோ அப்ப நம்ம வந்து நம்மளை நம்ம காயப்படுத்திக்கணும், உடலாலே உள்ளத்தாலே. அதை இந்த லெக்சருக்கு அப்புறம் யாரும் பண்ணக்கூடாது. ஓகே ரைட். அதுக்கப்புறம் ஃப்ரீ சுகரே எடுக்கக்கூடாது, பட் ஸ்டில் less than 10% of your total calories. டோட்டல் கலோரிஸ் நீங்க என்னென்ன எடுக்கிறீங்களோ அதுல ஃப்ரீ சுகர் less than 10% நம்ம எடுக்கணும். ஓகேவா? ரைட். சோ நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கேட்பீங்க, சார் நான் வந்து இந்த கரும்பு சுகர் சாப்பிடல, மத்ததை எடுத்துக்கலாமா, பணங்களுக்கு எடுக்கக்கூடாது, எல்லாத்துலயுமே சுகர் ஏறும். ஓகேவா? சுகர் ஃப்ரீ டயபெட்டிக் பேஷண்ட்ஸை பொறுத்த மட்டும் சுகர் ஃப்ரீ. மத்தவங்க வந்து less than 10% of the total calories சுகர். ஓகே,
ஸோ சால்ட் இன்டேக் திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு டேட்ல நான் சொன்னல, ஏன் அதிகமா பிபி பேஷன்ஸ் வர்றாங்க அப்படின்னா சால்ட் அதிகமா எடுக்கிறதுனால. கிராமத்துல பழமொழிகளை சொல்லிட்டாங்க, உப்பிட்டவரே உள்ளதோ நினை, நான் அதை மாத்திடுறேன், உப்பிடாதவரே உள்ளதோ நினை. ஏன் அப்படின்னா நீங்க உப்பு அதிகமா போடுறதா உனக்கு கொள்ள போறோம் இல்லையா? சோ நீங்க சால்ட் எடுக்க எடுக்க உங்களோட பிபி அதிகமாகும், ரத்த குழாய்களோட டென்ஷன் அதிகமாகும், கிட்னியை டைரக்டாவே பாதிக்குது. அப்ப நம்ம சாப்பிடுற உணவு முறைகள் நம்ம பெரிய பணக்காரராக இருக்க தேவையில்லை. நம்ம என்ன மிடில் கிளாஸோ என்ன கிளாஸோ நம்ம சாப்பிடுற உணவை பேலன்ஸா சாப்பிடுறோமா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். யா, சோ எக்ஸசைஸ் சொன்னேன்ல, இப்போ நீங்க நினைக்கலாம் இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கீழே இருந்து ஆரம்பிக்கிறேன். மேடம் பாயிண்ட் எதுவும் இருக்கா? இல்ல. ஓகே ஃபைன். சோ அடல்ட்ஸ் அண்ட் ஓல்டர் அடல்ட்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் உள்ள காலம், அடுத்தது சில்ட்ரன், அடுத்தது அடல்ட்ஸ், ஓல்டர் அடல்ட்ஸ், எவ்ரிஒன் எவ்வளவு முடியுமோ. அப்ப யாராரு எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணலாம்? நான் சிம்பிளா சொல்லிடுறேன். ஒரு நாளைக்கு வந்து 20 to 30 மினிட்ஸ் அமெரிக்கன் கைட்லைன்ஸ்ல அதுதான் சொல்றான். அப்ப நீங்க வந்து போவீங்க சார், நான் 1 hour வாக்கிங் பண்ணேன் சார், நீங்க போவீங்க நல்லா பறக்க பார்ப்பீங்க, அடுத்தவனை பார்த்து பொறாம போடுவீங்க, இதான் பண்ணி போயிருவீங்க. சின்ன பசங்க தான் சைட் அடிப்பாங்க, அங்கேயே தூக்க இல்லையா? அப்ப அது தேவையில்லை. 20 to 30 மினிட்ஸ் நீங்க ரியலா யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னா நீங்க 20 to 30 மினிட்ஸ் நீங்க வந்து பிரிஸ்க் வாக்கிங், பக்கத்துல உள்ளவங்க அடிக்க போற மாதிரி வாக்கிங் பண்ணணும். நம்மள மாதிரி தெரிஞ்சு ஓடணும், அந்த மாதிரி நீங்க வாக்கிங் பண்ணணும் 20 to 30 மினிட்ஸ். என்னால வெளியில போக முடியல சார் அப்படின்னா நீங்க ஜாகிங் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரெட்மில் வீட்டுல வாங்கி போட்டு ஜாகிங் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க என்ன பண்றீங்கன்னா நல்லா பர்கர் சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டு தொப்பை ஏத்துறீங்க. அதுக்கப்புறம் அதை குறைக்கிறதுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட போடுறீங்க, பைலட் ப்ராஜெக்ட். தெரியல எவ்வளவு தப்பு பண்றோம்னு. சார் நம்ம என்ன பண்ணோம், எடுத்தவொன்னு இப்ப இருந்து நம்ம வந்து கொஞ்சம் விதமா லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணோம்னா பெரிய லெவல்ல நம்ம உடம்பை எக்ஸாஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ டெய்லி கலோரிஸ் கரெக்டா எடுக்கிறோமா, 20 மினிட்ஸ் டெய்லி வாக்கிங் போறோமா, இவ்வளவுதான். சார் நல்லா வாக்கிங் போகிறது, நான் சின்ன வயசு சைக்கிளிங் போயிருக்கோம், அதுக்கு இதுதான் யாரும் பிக் எக்ஸசைஸ். சரியா? ரொம்ப சிம்பிளா பண்ற எக்ஸசைஸ் எவ்வளவு பண்ணலாம்னா வாரத்துல 2 வாட்டி. இது பசங்களுக்கு நான் சொல்றேன், வீக்லி ட்வைஸ் நீங்க வந்து ஹெவி எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஸோ அட்லீஸ்ட் 2 days a week மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ். நீங்க அதுக்கு மேல பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா மசிலோட புரோட்டீன் பிரேக் டவுன் ஆகி எல்லாம் கிட்னிக்குள்ள வரும், சடனா கிட்னி ஃபெயிலியர் மாதிரி ஆகும். நீங்க நிறைய ஜிம்ல பாக்குறீங்கல்ல, அந்த 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 புரோட்டீன் ஹார்ட்டுக்கு போகும், கிட்னிக்கு போகும். அப்ப என்ன ஆகும், சடன் ஹார்ட் அட்டாக். அதான் நிறைய பார்த்தோம் நம்ம. ஓகேவா? அப்ப அவருக்கு ஹார்ட் அட்டாக் நம்மளுக்கு உடனே வராது. நம்ம அம்மா அப்பா முன்னாடி செஞ்ச பாவம் இப்ப நீங்க செஞ்சுட்டு இருக்கிற பாவம், இதுதான் எல்லாத்தையும் கடவுள் பார்ப்பாரு. ஓகே ரைட். இது வந்து ஹெவி எக்ஸசைசஸ். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு எவ்வளவு பண்ணலாம்னா டெய்லி 60 மினிட்ஸ். இந்த ஸ்லைட்ல இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன். ஓகே, சோ டெய்லி 20 to 30 மினிட்ஸ் நம்ம எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் அடல்ட்ஸ். குழந்தைகளுக்கு 60 மினிட்ஸ் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் வாரத்துக்கு 2 வாட்டி. ஓகே ரைட். நெக்ஸ்ட் ஸ்லைட். இதுதான் ரொம்ப முக்கியம். சோ ஸ்லீப் WHO கைட்லைன்ஸ். WHO என்னது? எக்ஸலன்ட். சோ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இவங்க தான் எல்லாத்துக்குமே ஃபிக்ஸ் பண்றது. இப்ப நம்ம கோவிட் பார்த்தோம்ல, கோவிட் என்னென்ன பண்ணணும் அவர் தான் வந்து அப்பப்ப ரெட் ரோஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அதே மாதிரிதான் நீங்க WHO எல்லாத்துக்குமே கைட்லைன்ஸ் வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிடணும், ஓகே, நம்ம ஒர்க் நேச்சர் பேட்டர்ன் எவ்வளவு வரைக்கும் ஒர்க் பண்ணணும், வீக்லி எவ்வளவு ஒர்க் பண்ணணும், எவ்வளவு ஆஃப் எடுக்கணும், எல்லாமே WHO ஃபிக்ஸ் பண்றாங்க. சோ அப்படி பார்க்கும்போது ஸ்லீப் எவ்வளவு நேரம் தூங்கணும். சோ இந்த பக்கம் இருந்துவாங்க. சோ ஓல்டர் அடல்ட்ஸ் 65 வயசுக்கு மேல தூக்கமே வராது, ஆனா அவங்க தூங்க சொல்றாங்க 7 to 8 hours. ஓகேவா? அதுக்கு அடுத்து யங்கர் அடல்ட்ஸ் 18 to 25 இயர்ஸ் அவங்க வந்து 7 to 9 hours. சோ நான் சிம்பிளா சொல்றது என்னன்னா 7.5 hours. ஓகேவா? 7 to 8 மணி நேரம். 8 மணி நேரத்துக்கு மேல தூங்கினீங்கன்னா அம்மா உதச்சி எழுப்பி விட்டுருவாங்க. புரியுதா? சோ less than 8 hours, 7 to 8 hours, ரைட்? ஓகே. அப்போ சின்ன குழந்தைங்க 3 to 5 years வந்து 10 to 13 hours தூங்கணும். அப்ப நீங்க மொபைல தூக்கி அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ஸ்லீப் will be affected, ரைட்? சோ toddlers 3 to 5 years 10 to 13 hours. அதுக்கும் சின்ன குழந்தைங்க கை குழந்தைங்க சோ 14 to 17 hours. இது மாதிரி தான் நல்லா இருக்கும், தூங்கிட்டே இருக்கலாம்ல கை குழந்தை மாதிரி. So this is the sleep pattern. Next slide. Again, water drinking habits. இந்த சம்மர்ல water drinking is very very important. நம்ம எல்லாரும் ஒழுங்கா நீர் பருகுறோமானா இல்ல. So அப்ப water drinking should be increased in the following situations. எதுல? Number 1, high temperature. இந்த சம்மர் சீசன்ஸ்ல நார்மலா நீங்க வந்து எவ்வளவு குடிக்கலாம் அப்படின்னா சோ நீங்க 2 to 2.5 லிட்டர்ஸ் நார்மலாவே குடிக்கலாம். ஓகேவா? இந்த சம்மர்ல என்ன நடக்கும், ஏன் அதிகமா குடிக்க சொல்றோம்? எல்லாருக்குமே தெரியும் சம்மர்ல என்ன ஆகுது, ஸ்வெட்டிங் இல்லையா? அப்ப அதுல நிறைய வாட்டர் லிங்கேஜ் இருக்கு. சோ அதனால நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். வேற முக்கியமான ஒரு காரணம் இருக்கு, யாருக்காவது தெரியுமா? சம்மர்ல வாட்டர் லாஸ் நிறைய ஆகுது. என்னன்னா நம்ம மூச்சு காத்து நம்மளோட பிரெத்ல வந்து நிறைய வாட்டர்ஸ் வேப்பரா போயிட்டே இருக்கு.
நமக்கு தெரியாம சம்மர்ல. அப்ப அது வந்து இன்விசிபிள் லாஸ். நம்ம பாடியில வந்து விசிபிள் லாஸ் ஆஃப் வாட்டர், இன்விசிபிள் லாஸ் ஆஃப் வாட்டர். அப்ப விசிபிள் லாஸ் நம்ம போற யூரின்ல தெரியுது, ஸ்வெட்டிங்ல தெரியுது. ஆனா இன்விசிபிள் லாஸ் அதை நம்ம கால்குலேட்டே பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம டாக்டர்ஸ் என்ன சொல்றோம்னா எக்ஸ்ட்ராவா ஒரு 1 லிட்டர் 2.5 லிட்டர்ஸ் யங் அடல்ட் குடிக்கணும்னா 3.5 லிட்டர்ஸ் குடிக்கலாம். 3.5 to 4 லிட்டர்ஸ். ஓகேவா? ரைட். சோ நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க வாட்டர் ட்ரிங்கிங்ல வந்து டிடிஎஸ் இப்ப எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க. சோ 1000 டிடிஎஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். நீங்க டிடிஎஸ் மீட்டர்லாம் நிறைய பாக்குறீங்க. நீங்க 1000 மேல போச்சுன்னா அகைன் கிட்னி. அப்ப 1000 குறைக்கிறது எப்படி? நம்ம வாட்டர் பியூரிஃபையர்ஸ் வச்சு, அதான் அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய வருது, வாட்டர் பியூரிஃபையர்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, நீங்க மனசுல வச்சுக்க வேண்டியது 1000 டிடிஎஸ்க்கு மேல நம்ம வாட்டர் பியூரிஃபிகேஷன் அது இன்ட்ரோடியூஸ் இருக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். சோ ஸ்ட்ரெஸ் நான் ஏற்கனவே சொன்னதுதான். சோ ஸ்ட்ரெஸ் வந்து நிறைய, சோ கேரியர் ஓரியன்டட் ஸ்ட்ரெஸ், வீட்டுக்கு போனா வீட்ல ஸ்ட்ரெஸ், அங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஸ்ட்ரெஸ், மாமனார் மாமியார் ஸ்ட்ரெஸ், எவ்ரிவேர் ஸ்ட்ரெஸ் இல்லையா? அப்ப இது எப்படி நம்ம டேக்கிள் பண்ண போறோம்? அந்த ஸ்ட்ரெஸ் நம்ம ஹார்ட்டுக்கு கொண்டு போனா மட்டும்தான் ஸ்ட்ரெஸ் இல்லையா? அதான் சொல்லுவாங்க, யாரோ ஒரு ரீசன் கேள்விப்பட்டேன், லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ண ஒரு சாங் ஒன்று வருது. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணணும் எந்த ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும். ஓகே, ரைட். சோ அதுக்கு முக்கியமான ஸ்டெப் என்னன்னா பி கைண்ட் டு அவர் செல்ஸ். நமக்கு நம்ம கருணையாக இருக்க வேண்டும். யாராவது இருக்கிறோமா? இருக்கும். செல்ஃபிஷா இருக்கும். கருணையா இருக்கமா? அதுதான் முக்கியம். அப்ப நமக்கு கருணையா இருக்கிறது என்னது? நம்ம மனசை நம்ம காயப்படுத்தக்கூடாது. நம்ம பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் ரெண்டையும் மெயின்டைன் பண்ணணும். ரெண்டையும் மெயின்டைன் பண்ணா அதுதான் நமக்கு பண்ற நம்ம கருணை. பி கைண்ட் டு அவர் செல்ஃப். நமக்கு நம்ம கருணை பண்ணோம்னா நம்ம பிசிக்கல் ஹெல்த்தை கரெக்டாகவும் மென்டல் ஹெல்த்தை கரெக்டாக வச்சுக்கிறது தான். ஓகேவா? பேராசை இருக்கக்கூடாது, கிரீடினஸ் இருக்கக்கூடாது. ரைட்? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் ஸ்லைட். So other tips to manage the stress. இப்போ ஸ்ட்ரெஸ் தான் மெயின் காம்பவுண்ட் நாங்க பாக்குறது எல்லா டிசீஸ்க்குமே. நம்ம ஒர்க்கிங் அட்மாஸ்பியர்ல சின்ன குழந்தைகளுக்கு. ஓகேவா? அப்ப இதை எப்படி நம்ம மேனேஜ் பண்றோம்? வேற என்ன டிப்ஸ்? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? நமக்கு நம்ம கருணையா இருக்கணும். ரெண்டாவது நல்ல லாஃப். அதான் அடுத்த ட்ரிப்ல சிரிக்க கூடாது. ஓகே, அடுத்தவங்களை சிரிக்க வைக்கணும். ரைட்? சோ அதுக்கு வந்து வேற ஒரு கண்டிஷன் உண்டு எங்க டெர்மினாலஜில, டிஜாவும் ஜம்பாயும் பேரு. அதான் செத்த வீட்டுல போய் சிரிச்சுட்டு இருக்கலாம், அது சைக்காட்ரிக் கண்டிஷன், அது வேற. சோ இங்க வந்து நீங்க வந்து எல்லாத்தையுமே நீங்களும் சிரிச்சு மத்தவங்களும் சிரிக்க வைங்க. உடம்புல என்டார்பின்ஸ் நிறைய ரிலீஸ் ஆகுது. அப்போ நம்ம பாடியில வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. நான் வந்து சின்ன சின்ன டேர்ம்ஸ் உங்களுக்கு சொல்லுவேன், ஏன்னா அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ அப்ராட் பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம பேஷண்ட்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, நம்ம வந்து இந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம என்ன பண்றோம்? கிளினிக்ல போய் டாக்டர் தான் செக் பண்ணி பார்க்கறோம், இவர் ஒழுங்கா படிச்சிருக்காரா, இவர் கரெக்டா மாத்திரை எழுதுவாரா, இதுதான் நம்ம பண்றோம். அது தேவையில்ல. ஓகே, சோ நம்ம வந்து பேசிக் மெடிக்கல் டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதுல என்னது அப்படின்னா, சோ ஆக்சிடேட்டிவ் பேட்டரி பயிற்சி அதுல இருக்காப்பா, சும்மா லைட்டா இருந்தா போதும். இதுல ஓகே இருக்கு. தேங்க்ஸ் எல்லாம். சோ நம்ம வந்து என்னன்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப வாட் இஸ் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்? இப்ப இன்னைக்கு டேட்ல இப்ப நான் பேசுறேன், சோ இங்க இருந்து நான் கண்டுபிடிப்பேன் யார் என்ன கவனிக்கிறா, யார் என்ன நக்கல் அடிக்கிறா, யார் உள்ள ரீச் பண்ற, எல்லாமே எனக்கு தெரியுது. ஓகேவா? அப்ப இதை நான் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாது. இதை நான் ஸ்ட்ரெஸ் எடுத்தேன்னா நான் பேசுறதுல அர்த்தமே இல்லாம போயிடும் இல்லையா? அப்ப நீங்க வந்து ஒரு பெர்செப்ஷன் தான் நம்ம எப்படி அதை எடுத்துக்கிறோம். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு தெரியும், O3- சொல்லுவோம். ஓகேவா? சோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்ம உடம்புல ஃபார்ம் ஆகும் எப்போ? மெயினா ஸ்ட்ரெஸ் தான். நீங்க வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கும் நீங்க ஹஸ்பண்ட், இந்த லெக்சர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட்ஸ் யாரும் சண்டை போடக்கூடாது. ஓகேவா? யார் மேரிட் லேடிஸ் கை தூக்குங்க. சோ அது என்னன்னா, அது உங்களை நீங்க காப்பாத்திக்கிறது ஃபர்ஸ்ட். ஓகேவா? அது நீங்க ஹஸ்பண்ட சண்டை போடும்போது அவருக்கும் ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல் கூடுது, உங்களுக்கும் கூடுது. அப்ப இதனால என்ன நடக்குது? இன்னைக்கு பர்கர் சாப்பிடுறீங்க, ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல் கூடுது. வெயில்ல நல்லா போறீங்க, தண்ணி குடிக்கல, ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல் கூடுது. அப்ப எவ்வளவு தவறுகள் நம்ம உடம்புல பண்றோம் இல்லையா? மென்டலுக்கும் பிசிக்கலுக்கும். அப்ப அந்த ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல் கூடும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எடுக்கணும். ஏன் இதை விட்டா என்ன ஆகும்? ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நீங்க அப்படியே விட்டீங்கன்னா உங்களோட ரத்த குழாய்கள் எல்லாத்தையுமே எண்டோதீலியல் டிஸ்ஃபங்க்ஷன். நம்ம பாடி எல்லா உறுப்புகளும் ரத்த குழாய்கள் தான், வெசல்ஸ் தான். அந்த வெசல்ஸ்ல கண்ணுக்கு தெரியாம டேமேஜ் இருந்துகிட்டே இருக்கும். சோ டெய்லி நம்ம பண்ணிட்டு இருக்கோம், இன்க்ளூடிங் மீ. இன்னைக்கு டயத்துக்கு போகணும், இங்க வந்தா ஆடியன்ஸே காணும், கொஞ்சம் டென்ஷன் வரதெல்லாம் செய்யும், வராம இருக்காதுல. அப்ப எல்லாமே ஒரு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் நம்ம உடம்புல இருந்துட்டே இருக்கு. அப்ப இதை நம்மளால குறைக்கணும்னா நம்ம என்னென்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டயட், ஆன்டி ஆக்சிடென்ட் டயட், நட்ஸ், ரெசின்ஸ்,
இந்த மாதிரிலாம் நிறைய எடுத்துக்கலாம், நம்மளால முடிஞ்சது. ஓகே, ஈவன் நீங்க பல்சஸ் கூட அந்த காலத்துல கேழ்வரகு கம்பு நிறைய எடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு சுகரே வரல. அப்புறம் சுகர் என்ன சொன்னாங்க தெரியுமா, பணக்காரங்க வியாதி. ஏன் பணக்காரங்களுக்கு வந்தது, அவங்க மட்டும் தான் பாலிஸ்டேஸ் எடுத்தாங்க. இன்னைக்கு எல்லாரும் பணக்காரர் ஆயிட்டீங்க, எல்லாரும் பாலிஸ்டேஸ் எடுக்கிறீங்க இல்லையா, அதனாலதான் சுகர் எல்லாருக்கும் வந்துச்சு. வெரி சிம்பிள். ஓகே ஃபைன். அப்போ ஸ்ட்ரெஸ் நம்ம எப்படி கம்பேட் பண்றோம், தட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட். அவாய்ட் டாக்ஸின்ஸ். ஸோ இன்னைக்கு டேட்ல அகைன் இது ரொம்ப 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 முக்கியம். இப்போ நம்ம அட்மாஸ்பியர்ல உட்காந்துருக்கோம், இந்த ஏரை ஃபில்டர் பண்ணி பார்த்தா எவ்வளவு பொல்யூட்டன்ஸ் இருக்கு. இந்த ஏர்ல அஃப்கோர்ஸ் கம்மியா தான் இருக்கும், பட் வெளியில போறோம் எவ்வளவு கார்பன் எமிஷன்ஸ் வருது வெஹிக்கிள்ஸ்ல இருந்து இல்லையா. ஸோ இண்டஸ்ட்ரியல் பொல்யூட்டன்ஸ், இப்படி அட்மாஸ்பியரிக் பொல்யூட்டன்ஸ். அப்புறம் நம்ம ஃபிஷ் முக்கியமா நான் சொல்ல வேண்டியதுதான். நீங்க எல்லாருமே என்னன்னா டீப் வாட்டர் ஃபிஷ், ஆழ்கடல் ஃபிஷ் தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனா அதுலயுமே இப்ப என்ன ரிசர்ச் சொல்றாங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் லெவலில் அங்க போய் டம்ப் பண்றாங்க. அப்ப அதுல உள்ள மெர்குரிஸ், அந்த ஃபிஷ்லாம் மெர்குரிஸ் எடுக்குது. எந்த ஃபிஷ்குள்ள மெர்குரி இருக்குன்னு யாருக்கும் தெரியல. அப்ப கண்ணுக்கு தெரியாமல நிறைய டாக்ஸின்ஸ் நம்ம உடம்புக்குள்ள நம்ம எடுத்துட்டே இருக்கோம். அப்ப இதையும் நம்ம கண்டுபிடிச்சு ஓரளவு நம்ம நெக்லெக்ட் பண்ணணும். ஓகே நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ஃபைனலி, ஸோ ஒரு ஹெல்த்தி டயட்டா இருக்கணும்னா நம்ம என்னென்ன சாப்பிடணும், ரைட். ஸோ பேஸ் யுவர் மீல்ஸ் ஆன் ஸ்டார்ச்சி ஃபுட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸை ஒரு பேஸ் மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஈட் லாட்ஸ் ஆஃப், நான் சொன்ன 40% சொன்னேன், 45% கூட எடுத்துக்கலாம். லாட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஓகேவா, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன்னில இருந்து அதிகமா சேர்க்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ஈட் ஃபிஷ், மோர் ஃபிஷ். அந்த ஃபிஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா சால்மன் ஃபிஷ், மேக்ரல் ஃபிஷ், இதுல தான் நிறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ஒன் ஆஃப் தி ஆன்டி ஆக்சிடென்ட். நான் சொன்னேன்ல, நம்ம பாடியில ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் கூடும்போது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் டயட்ல எடுக்கணும். அதுல ஒன் ஆஃப் தி ஐட்டம் வந்து ஃபிஷ். அப்ப நம்ம சாப்பிடுற பெரிய பெரிய மீன் தான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கான்னா ரொம்ப கம்மியான இருக்கு. நம்ம டேஸ்ட்டுக்காக தான் சாப்பிடுறோம் வஞ்சரம் ஃபிஷ் எல்லாமே. ஆனா உண்மையான மீன், நல்ல மீன் என்னது, மத்தி மீன், சால மீன், சின்ன மீன்கள் இருக்குல்ல அதுலதான். ஓகே ரைட். அகைன் பாம்பே சைட்ல கிடைக்கக்கூடிய மேக்ரல் ஃபிஷ் அதுல நிறைய இருக்கும். ஓகே ரைட். அப்புறம் ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர், ஆக்டிவா இருங்க, சால்ட் லெஸ் than 6 கிராம், சேச்சுரேட்டட் ஃபேட் கம்மியா சாப்பிடுங்க, திருப்பி திருப்பி குக் பண்ற ஆயில்ல சாப்பிடாதீங்க, பாம் ஆயில்ல உள்ளது தொடவே தொடாதீங்க. ஓகே, சோ டோன்ட் ஸ்கிப் பிரேக்ஃபாஸ்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு உடம்பு வெயிட்ட குறைக்கணும்னா எல்லாரும் என்ன பண்றாங்க, காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம ஆபீஸ் போடி வந்துடுறாங்க. தட்ஸ் வெரி டேஞ்சரஸ். நம்ம எல்லாரும் எப்படி சாப்பிடணும்னா காலையில இவ்வளவு சாப்பிடணும், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு நேரம் கொஞ்சம் கம்மியா ஆஃப்டர்நூன் லஞ்ச், அதுக்கும் கம்மியா டின்னர் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பெல்லி வந்து யார் மாதிரி இருக்கும், லேட்டஸ்ட் ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்கும். ஆனா எல்லாரும் என்ன பண்றீங்க, காலையில சாப்பிட மாட்டேங்கிறீங்க, ஓகே, மதியம் அளவு சாப்பிடுறீங்க, நைட் இப்படி சாப்பிடுறீங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா தரும். ஓகே, சோ இந்த மாதிரி டயட்டை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ரைட். நெக்ஸ்ட் ஸ்லைட். சோ அடுத்த முக்கியமான விஷயம் ஹேண்ட். நம்ம இந்த கோவிட் சீசன்ல நம்ம கத்துக்கிட்டோம். நான்லாம் எம்பிபிஎஸ் படிக்கும்போது எங்க அம்மா வந்து வீட்டுக்கு பின்னாடி தான் கோட்டை கழட்டிட்டு வர சொன்னாங்க. ஹேண்ட் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு தான் உள்ள வர முடியும். இப்ப அந்த மாதிரிலாம் இல்ல, கோட்டத்துக்கு போயிட்டே இருக்கோம், ரைட். அப்ப ஹேண்ட் வாஷ் கோவிட் சீசன்ல வந்து நம்ம நல்ல குணங்களை கத்துக்கலாம். ஓகே, இந்த கோவிடே மனிதர்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இவ்வளவு நேரம் ஃபாஸ்டா ஓடுற உலகத்துக்கு கடவுள் வச்சு செக்காது, அப்படிதான் நான் பாக்குறேன். ஓகே, அப்போ நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம கத்துக்கணும். ஹேண்ட் ஹைஜீன் நீங்க என்னன்னாலும் பண்ணிக்கோங்கப்பா. கையை சுத்தமா வச்சுக்கணும், கை சுத்தம், அதே மாதிரி வாய் சுத்தம், இந்த ரெண்டும் எடுத்துக்கணும். ஓகே ரைட். நெக்ஸ்ட் ஸ்லைட். நான் சொன்ன ஏர் பொல்யூஷன் தான். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, சோ இதுக்கப்புறம் நம்ம வேற எப்படி டிசீஸ் எல்லாம் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வாழலாம், இம்யூனைசேஷன், வேக்சினேஷன். ஓகே, அப்ப என்ன வேக்சின்ஸ், குழந்தைகளுக்கு மட்டும் தான் வேக்சின்ஸ். நிறைய பேர் ஆர்டிகல்ஸ் போடுறாங்க வேக்சின்ஸ் பெரிய ஹம்பக், அது அப்படிலாம் கிடையாது. ஸோ வேக்சின்ஸ் ரியலி கரெக்டா கண்டுபிடிச்சு WHO ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சின்ன குழந்தைகள் கரெக்டா தடுப்பூசி போட்டுருங்க. நம்ம அடல்ட்ஸ் என்ன பண்ணலாம், இந்த கோவிட் சீசன்ல கோவிட் வேக்சின் போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நிமோனியா வேக்சின் இருக்கு, வருஷத்துக்கு ஒரு தடவை. யாருக்கு போடணும், 60 வயசுக்கு மேல உள்ள உங்க அப்பா அம்மாவுக்கு, தாத்தா பாட்டிக்கு. ஓகேவா, சோ வேக்சின்ஸ் அஃப்கோர்ஸ் கரெக்டா போட்டீங்கன்னா அதுலயும் நம்ம ஹெல்த் லைஃப் நம்ம லீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, சோ மென்டல் ஹெல்த் நான் யாருக்குமே சொன்னதுதான். எம்ப்ளாயிஸ், இப்ப நீங்க எல்லாரும் எம்ப்ளாயிஸ் தான். அப்போ கனெக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ். இப்ப நீங்க யாரா இருந்தாலுமே ஒரு கண்ணுக்கு நேரம் பார்த்து பேசுறதா இருக்கணும். அவங்களுக்கு பின்னாடி போய் பேசினா என்ன ஆகும், உங்களுக்கு மனசுல ஒரு அல்ப சந்தோஷம் கிடைக்கும், ஆனா அதுல ஒரு யூஸும் கிடையாது. புரியுதா, அதுல எந்த யூஸுமே கிடையாது. நீங்க தான் அதுல பாதிக்கப்படுவீங்க. ஆஹா, நம்ம இவ்வளவு பண்ணியும் அவன் நல்லா இருக்கானே அப்படின்ட்டு. அப்ப பின்னாடி போய் பேசாதீங்க. ஓகே, கனெக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ். அதுக்கப்புறம் ப்ரொமோட் யுவர் ஒர்க் அண்ட் லைஃப் பேலன்ஸ். லைஃப்ல லேடிஸ்க்கு என்ன ஆகும், இன்னைக்கு கல்யாணம் முடிப்பாங்க, சில பேருக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், சில பேருக்கு என்னது குழந்தையோட வளர்க்குற இஷ்யூஸ் இருக்கும், அல்லது மாமனார். சோ எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும், ஒர்க்கையும் லைஃபையும் பேலன்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சோஷியலைஸ் அவுட் சைட் ஆஃப் ஒர்க். வேலை 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 வேலைட்டு ஒர்க்கஹாலிக்காவும் இருக்கக்கூடாது. ட்ரை டு சோஷியலைஸ் அவுட் சைட். ஓகே, சோ ஆஃபர் மென்டல் ஹெல்த் பெர்க்ஸ். இது இவங்களுக்கு ஓகே, அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் பெர்க்ஸ் கொடுக்கணும்.
நெக்ஸ்ட் வந்து என்கரேஜ் த டேஸ் அண்ட் என்கரேஜ் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. இப்ப நீங்க நிறைய அப்ராட்ல எல்லாம் என்னன்னா அவங்க ஆபீஸ்லயே கன்சர்ன்ஸ்ல என்ன வச்சிருப்பாங்கன்னா ஒர்க் அவுட் ரூம்ஸ் வச்சிருப்பாங்க. சோ அதுக்குன்னு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வருவாங்க. நம்ம இன்னும் அந்த லெவலுக்கு இன்னும் வரல. ஓகே, பட் ஸ்டில் நீங்க வீட்டுக்கு போனப்போ நீங்க நான் சொன்ன மாதிரி 20 மினிட்ஸோ சைக்கிளிங்கோ ஸ்விம்மிங்கோ ஜாகிங்கோ ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ ஹேவ் டெடிகேட்டட் ஹியூமன் ரிசோர்சஸ். நெக்ஸ்ட் லைன். ஓகே, இன்னைக்கு நம்ம விஜிஎம் ஹாஸ்பிட்டல் வந்து ஃபேமஸ் ஃபார் லிவர். அப்ப லிவருக்கு நம்ம என்ன ஹெல்த்தியா சாப்பிடணும்? லிவர்கள் என்னன்னா ஒரு அற்புதமான ஒரு ஆர்கன். அது இட்ஸ் a மேஜர் எண்டோக்ரைன் ஆர்கன். நம்ம பாடியில ஹார்மோன்ஸ் இருக்குது. மேஜர் மெட்டபாலிக் ஆர்கன். நம்ம பாடி மெட்டபாலிக்ஸ் அதான் கரெக்ட் பண்ணுது. ஓகேவா? அதுக்கப்புறம் பைல், பித்தப்பை. அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல பித்தம் தலைக்கரிச்சு, அது உண்மைதான். அது நம்ம தாத்தா பாட்டி சில வேர்ட்ஸ் வந்து கரெக்டா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ பலதையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. பெரியவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். ஓகே, ரைட். அவங்க சொல்ற பாயிண்ட்ஸ் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். நமக்கு தான் எல்லாம் தெரியும் நினைக்க கூடாது. ஓகே, ரைட். சோ அப்ப அந்த ஹெல்த்தி லிவருக்கு வந்து ஈட் பேலன்ஸ் டயட். இப்ப நீங்க இதெல்லாம் பண்ணினீங்கன்னா லிவர் ஆரோக்கியமாயிரும். லிவர் யாருக்கு நல்லா இருக்கோ அவங்களோட ஆயில் நீடிட்டே இருக்கு. இது ஒரு ரிசர்ச். ஓகேவா? ஃபைன். அப்போ அதுக்கு என்னென்ன சின்ன சின்ன ஃப்ரூட்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். எக், ஆலிவ் ஆயில், ஆப்பிள்ஸ், கார்லிக், சோ மஞ்சள், பூண்டு, அதுக்கப்புறம் இது நம்ம ஜிஞ்சர், இஞ்சி, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா அவகாடோ, ஆலிவ் ஆயில் முடிஞ்சவங்க சாப்பிடலாம். ஓகே, சோ நான் சொன்ன எல்லா ஹெல்த் டிப்ஸும் லிவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கவனிச்சிங்களா? சோ ஹெல்த்தி டயட், பேலன்ஸ் டயட், எக்ஸசைஸ் ரெகுலர்லி எல்லாமே வருது. உங்க லிவர் நல்லா இருந்தது, ஆரோக்கியமா இருந்ததுன்னா நீங்க அன்னைக்கு சுறுசுறுப்பா இருப்பீங்க. சில பேரை பாத்தீங்கன்னா டே டைம்ல ஃபுல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, நைட் டைம்ல ராக்கோலி மாதிரி முடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப லிவர் ஹெல்த் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா குண்டா இருக்காங்கன்னு அர்த்தம், நைட்டு புறமா விடுறாங்கன்னு அர்த்தம். அப்ப என்ன ஆகும்? உடம்புல கார்பன் டை ஆக்சைடு அதிகமாயிரும். அது பேரு அப்சல்யூட் ஸ்லீப் ஆப்னியா. ரெண்டு தான். டே டைம்ல அதிகமாக தூங்குறாங்க, நைட்ல முடிச்சிட்டு இருக்காங்கன்னா ஐதர் அப்சல்யூட் ஸ்லீப் ஆப்னியா ஆர் லிவர் ப்ராப்ளம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் லைன். ஓகே, சோ வேர்ல்ட் ஹெல்த் டே. சோ அதனால வருஷம் சாருக்கு தெரியும் நிறைய டேஸ் நாங்க அனுசரிக்கிறோம். நாங்க WHO நம்ம ஃபாலோ பண்றோம். சோ இப்போ வேர்ல்ட் ஹெல்த் டே வந்து இந்த ஏப்ரல் மந்த் தான் வருது. அதனாலதான் ஐ தாட் ஏப்ரல் முடிஞ்சு போச்சு, பட் ஸ்டில் ஐ கிவ் a lecture on health. So it's the foundation. ஒரு வருஷம் ஒரு தீம் வைப்பாங்க. சோ இந்த வருஷம் என்ன தீம்? ஹெல்த் ஆஃப் மதர்ஸ் அண்ட் பேபிஸ். சோ உங்க வீட்டுல ஏதாவது ஒரு தாய் இருப்பாங்க இல்லையா? உங்க அம்மா, அக்கா, தம்பி, நாத்தனார், யாரோ ஒருத்தங்க. அவங்களோட ஹெல்த்தையும் அந்த குழந்தையோட ஹெல்த்தையும் நீங்க உங்களால முடிஞ்சா ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணலாம்? வேக்சின் போட்டீங்களா? 6 மாசம் ஸ்ட்ரிக்டா பிரஸ்ட் ஃபீட் பண்ணீங்க? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க பார்த்து சொல்லலாம். ஓகே, ரைட். சோ அல்டிமேட்லி இட்ஸ் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் ஹெல்தி ஃபேமிலிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். சோ அடுத்த ஜெனரேஷனுக்கு இப்போ தாய்மார்கள் நல்லா இருந்தா தான் அவங்க குழந்தை நல்லா வளர்க்க முடியும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஸ்லைட். சோ அதுக்கு கேம்பெயின் கோல்ஸ். இதுவும் ஒன் ஆஃப் தி கேம்பெயின் கோல்ஸ் தான். சோ இன்னைக்கு நான் வந்த கேம்பெயின் அதே மாதிரி தான். என்னால முடிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உங்களோட கொஸ்டின்ஸ் நீங்க கேட்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம், உங்க டவுட்ஸ் எல்லாம். ரைட். அப்ப இந்த மாதிரி அவேர்னஸ் நம்ம அப்பப்ப நம்ம கிரியேட் பண்ணணும். சோ இன்னும் நாங்க நிறைய ப்ரோக்ராம் சாரோட இதுல கைடன்ஸ்ல வச்சிருக்கோம். நிறைய நம்ம பண்ணணும் ஃபியூச்சர்ல. நெக்ஸ்ட் ஸ்லைட். இது கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் பண்ணேன். ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர், நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நமக்கு தெரிய மாட்டேங்குது. சோ இதெல்லாம் நீங்க அப்டேட் பண்ணிக்கணும். அப்ப இந்த ஸ்கீம்ஸ் என்ன இருக்கு, இதெல்லாம் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், அது மாதிரிலாம் நீங்க நிறைய பார்க்கணும். அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கீம் வந்து ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர். அதுல வந்து பிரைமரி கேர். சோ பிரைமரி கேர், செகண்டரி கேர், டெர்ஷரி கேர். பிரைமரி கேர் என்னது? நம்ம ஜஸ்ட் நம்ம வியாதி ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறோம், அல்ல வியாதி வரதுக்கு முந்தின கட்டம். ஓகேவா? செகண்டரி கேர் என்னது? நமக்கு வியாதி வந்துருச்சு, ஒரு செகண்டரி ஹாஸ்பிட்டல்ல போய் கேர் பண்றோம். டெர்ஷரி கேர் வியாதி முடிஞ்சிருச்சு. அப்ப பிரைமரி கேர்ல வந்து நம்ம எவ்வளவு ரெஸ்ட் பண்றோம், நம்ம உடல் எப்படி பேணி காக்கிறோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். So this is life's essential 10. This is the last slide. So I'm going to finish. So நம்ம சொன்ன மாதிரி தூக்கம் நல்லா இருக்கணும், நல்ல உணவு, எக்ஸசைஸ், பிளட் சுகர், உங்களோட மாஸ்டர்கள் செக்அப் மாதிரி. வருஷத்துக்கு உங்க அப்பா அம்மாக்கு சுகர் இருக்குன்னா சீக்கிரம் சுகர் வந்துருது. அப்பா அம்மா வந்து சொத்தை கொடுக்குறாங்களா இல்லையோ முடியுங்க. சோ சுகரோ எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. ஏன்? அவங்க ஜீன் நம்மகிட்ட வந்துடும். அதனால ஓகே, ரைட். நம்ம நெகட்டிவா எடுத்துக்க வேண்டாம், அப்பா அம்மாவோட நல்ல குணங்கள் நம்ம எடுத்துப்போம். So let's have a future nice generation with healthy generation. Thank you for the opportunity. Thank you. கடைசியா மற்றும் ரொம்ப முக்கியமானது என்னது? மைதா மாவு. மைதா மாவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான எடுத்துக்கணும். ஏன்னா இருக்கிற ஃபைபர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க கோதுமை இருக்கிற எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க மைதானால உருவாக்கப்பட்ட பீஸா இருந்து புரோட்டா இருந்து எல்லாமே வருது. சரிங்களா? சோ இந்த 5 வெள்ளை பதார்த்தங்களை எவ்வளவு நீங்க வந்து அனுதினமும் குறைக்கிறீங்களோ உங்களோட உடல் முறைகள்ல அவ்வளவு ஆரோக்கியமாக நம்மளுடைய உடல் வந்து இருக்குன்னு சொல்லி
கேட்டுக்கிறோம். ஏன்னா இந்த உடல் என்பது பாத்தீங்கன்னா நம்ம கூட 60 வருஷத்துல 100 வயசு கடைசியா நேற்று ஒரு அப்டேட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதிக வயசு உள்ள ஒரு பெண்மணி உலகத்திலேயே நேற்று தான் இறந்தாங்க. யாருக்கா தெரியுமா? தெரியும், சொல்லுங்க. இல்ல 70 வயசு தான் பெரிய விஷயம் கிடைக்கும். அது காரணம் என்ன தெரியுங்களா? இந்த ஆரோக்கிய உணவு முறைகள் நம்ம மாறி அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அதான் பத்தி இவ்வளவு சிறப்பா வந்து பேசியிருக்கிறாரு. இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா தயவு செய்து கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்க போவோம். இது நல்ல கேள்விதான். அதாவது ஜெனடிக் ப்ராப்ளம் எப்போ வரும் அப்படின்னா, உங்களுக்கு ஜெனடிக் டிரான்ஸ்மிஷன் சொல்லி சொல்றோம். ஆட்டோசோமல் டாமினன்ட் ரிசெசிவ் நாங்க சொல்லுவோம். அது உங்களுக்கு புரியாது, புரியுற டேர்ம்ஸ்ல நான் சொல்றேன். அதாவது ஜெனடிக் எப்போ பிரச்சனை அதிகமாகும்னா, நீங்க க்ளோஸ் சர்க்கிள்ல மேரேஜ் பண்ணும்போது தான். ஸோ தாய் மாமனை கல்யாணம் முடிக்கிறது ஃபர்ஸ்ட் டிகிரி செகண்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ். ஸோ அப்புறம் அத்தையோட பையனை இது மாதிரி தான் நம்ம பண்ணக்கூடாது. இது பண்ணோம்னா ஜெனடிக் டிசீசஸ் நிறைய வருது. குழந்தை வந்து மன வளர்ச்சி குன்றிய குழந்தை, அதுக்கப்புறம் டவுன் சிண்ட்ரோம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா ஜெனடிக் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டிசீஸ் கேட்டீங்கன்னா நீங்க அதுவும் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக வரும். அப்புறம் எப்படி நம்ம தடுக்க போறோம்? ஓகேவா? இப்ப எனக்கு அம்மாவுக்கு சுகர் இருக்கு, எனக்கு அதனாலதான் நான் சொன்னேன் சொத்தை கொடுக்குறாங்களா இல்லையான்ட்டு. நான் அதோட முடிச்சுக்கிட்டேன். புரியுதா? அப்ப கண்டிப்பா நமக்கு வர வாய்ப்பு இருக்கு. அதை எப்படி நம்ம தடுக்கலான்றதை நம்ம யோசிக்கணும். நெகட்டிவா போகக்கூடாது. நான் இன்னும் சொல்றேன், ஒரு கிளாரிட்டியா சொல்றேன். நம்ம ரைஸ் ஆர் சொன்ன மாதிரி அந்த 5 வகையான உணவுகள் எடுக்க எல்லாருக்குமே சுகர் வந்துடும் 100%. அப்போ நம்ம ஜெனடிக் ஒதுக்கிடலாம், தேவையில்லை. அப்ப இப்ப இருந்து ஆன்டி டயபெட்டிக் டயட். அந்த காலத்துல கிராமத்துல போய் நல்ல கேழ்வரகு கம்பு எல்லாம் சாப்பிட்டு அரிசி கம்மியா வாரத்துல ஒரு நாள் இட்லி வச்சு சாப்பிடுவாங்க. அவங்க ஆரோக்கியமா இருந்தாங்க. அப்போ அது மாதிரி லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம கொஞ்சம் மாறிடணும். ஓகேவா? பல்சஸ் நிறைய எடுத்துக்கணும், மில்லட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். இதெல்லாம் இப்ப வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா டெய்லி நம்ம படுக்கும் போது நம்ம உடம்புக்கு உழைப்புக்கும் இன்னைக்கு எவ்வளவு நல்ல டயட் எடுத்தோம், இன்னைக்கு யாரையும் நம்ம வந்து சண்டை போடலையே, இப்படி நினைச்சிட்டு போயிருக்கோம். ஓகேவா? ரைட், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ் மேடம். ஸோ யூ ஆர் ரைட். ஸோ இம்பாசிபிள் அஃப்கோர்ஸ் முடியும் ஃபார் ஷார்ட்டர் டியூரேஷன். ஓகேவா? அப்ப 100% இல்லாட்டினா கூட அப்ரோச்சிங் டு 100%, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 80% நான் எடுக்கிறேன், தட்ஸ் ஃபைன். அதுதான் நான் மொபைல பார்க்க சொல்றேன். ரீல்ஸ் பார்க்காதீங்க, மொபைல்ஸ்ல ஃபைபர் கண்டென்ட் ஃபுட்டை பாருங்க அப்படின்ட்டு. அதான் இப்ப நீங்க கேக்குறீங்கல்ல மேடம், இந்த மாதிரி டயட் சார்ட்டே நான் பண்றது இல்லை. என்னோட சக்சஸ் என்னன்னா, ஐ நெவர் கிவ் எனி டயட் சார்ட். ஏன்னா யாரும் ஃபாலோ பண்ண போறது இல்லை. ஒரு 2 நாள் ஃபாலோ பண்ணுவாங்க ஹார்ட் அண்ட் ஃபாஸ்டா, அப்புறம் ஒதுக்கிடுவீங்க. நல்ல கொஸ்டின் தான் நீங்க கேட்டீங்க. பட் அதுக்கான ஆன்சர் என்னன்னா, டயட் சார்ட்டை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்க டெய்லி ஸ்டேபிள் ஃபுட் என்ன எடுக்கிறீங்க? நீங்க உங்க வீட்டுல என்ன இருக்கு அதுதான் நம்ம பார்க்க முடியும். நம்ம கடையில என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க முடியாது இல்லையா? அப்ப உங்க வீட்டுல நீங்க என்ன ஸ்டேபிள் ஃபுட் வச்சிருக்கீங்க, அதுல நான் எவ்வளவு ஃபைபர் இருக்கு ஃப்ரீ டைம்ல பாருங்க. நீங்க பல்சஸ்ல எவ்வளவு இருக்கு, கிரீன் கிராம்ஸ்ல 100 கிராம்ஸ்ல எவ்வளவு இருக்கு, நீங்க ஊற வைங்க 100 கிராம்ஸ் வேக வச்சு கொடுங்க, ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். தட்ஸ் இட். ஸோ சிம்பிள் பிராக்டிகல் டிப்ஸ் நம்ம லைஃப்ல கத்துக்கணும். நான் ஒரு சார்ட்டை போட போறேன், ஃபாலோ பண்ண போறேன், வேலைக்கு ஆகாது. இது எல்லாமே மேபி மேத்தமெட்டிக்ஸ்க்கு உங்களோட கம்பெனி ஒர்க் அவுட்ஸ்க்கு கரெக்டா இருக்கலாம். பட் லைஃப்ல வந்து எதுவுமே 100% பண்ணணும்னு யாரும் எய்ம் பண்ணாதீங்க. நியர் டு 100% எல்லாரும் எய்ம் பண்ணுங்க. தட்ஸ் மை அட்வைஸ். ஓகே? அப்ப சார்ட் போட வேண்டாம் மேடம். நீங்க சாப்பிடுற உணவு உங்க வீட்டுல என்னென்ன பல்சஸ் இருக்கு, மில்லட்ஸ் இருக்குன்னு பாருங்க. அதுல 100 கிராம்ஸ்ல எவ்வளவு ஃபைபர் இருக்குன்னு பாருங்க. நான் வந்து ஒரு ஆவரேஜ் பர்சன் 15 to 25 to 50 கிராம்ஸ் எடுக்கலாம் ஒரு நாளைக்கு. கார்போஹைட்ரேட்ஸ் அதே மாதிரி தான். 2 இட்லி சாப்பிட்டீங்கன்னா எத்தனை கலோரிஸ் வருது? 70 to 90 கலோரிஸ் வரும். ஒரு எக் சாப்பிட்டா 75 கலோரிஸ் வரும். இப்படி கால்குலேட் பண்ணுங்க. ஃப்ரீ டைம்ல, சண்டே டைம்ல எப்போ நீங்களே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க சார்ட். எந்த சார்ட்டுமே தேவையில்ல. ஓகேவா? நம்ம செல்ஃப் மைண்ட், செல்ஃப் ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். இன்னைக்கு டேட்ல நீங்க நினைச்ச ஒரு ஒர்க் ஈஸியா முடிச்சிடுறீங்கல்ல, ஆனா வச்சு பண்ண மாட்டீங்க. கரெக்டா? அது மாதிரிதான். சோ நீங்க உங்களுக்குள்ள டிட்டர்மைன் பண்ணிக்கோங்க, என்ன சாப்பாடு நான் எடுக்க போறேன், அதுல எவ்வளவு சார் சொன்ன மாதிரி. நான் இன்னொன்னு சொல்றேன், ஆயில் வந்து எந்த ஆயிலுமே பெஸ்ட் கிடையாது. ஓகேவா? அப்ப எந்த ஆயில் எடுக்கக்கூடாது? அப்கோர்ஸ் பாம் ஆயில். ரெண்டாவது, எந்த ஆயிலுமே 2வது வாட்டி குக் பண்ணா எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஃப்ரைட் ஐட்டம்ஸ், இன்னைக்கு பர்கர், பிரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் சாப்பிடுறோம், அது எடுக்கக்கூடாது. சோ இந்த மாதிரி என்ன எடுக்கக்கூடாதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க நம்ம வீட்டுல உள்ள உணவுல எவ்வளவு ஃபைபர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. சோ ட்ரை டு இம்ப்ரூவ். அதை இம்ப்ரூவ் நம்ம பண்ண முடியும். நான் தான் சொல்றேன் முதல்ல, நானே வெளியில போறேன், எனக்கு ஒரு ஆக்சிடேஷன் வரலாம், நம்ம தவிர்க்க முடியும். நம்ம அந்த மாதிரி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க பாக்குறீங்க, வெறும் கோயம்புத்தூர் சுத்தி நான் பாக்குறேன், எல்லாம் சாட் ஐட்டம்ஸ் தான் இருக்கு.
உங்க பசங்க 100 ரூபாய் வாங்கிட்டு உங்களுக்கு டியூஷன் போயிட்டு வாங்கி சாப்பிட்டு வந்துடுறாங்க. இதான் நடக்குது. பட் இதை கொஞ்சமாவது நம்ம தடுக்கலாமான்றதா இன்னைக்கு மீட்டிங்கோட அஜெண்டா. வேற ஒரு நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. தேங்க்யூ. காய ஒதுக்கிடுறாங்க, ரைஸ் அப்படி ஊறுகாய் தொட்டு அப்படி சாப்பிட்டு இருக்காங்க. சூப்பர் கொஸ்டின். சீனியர் வேணும்ன்றது இல்லையா? அதனால சீனியர்ஸோட அட்வைஸ் யாரும் நெக்லெக்ட் பண்ணாதீங்க. அவங்களுக்குள்ள ஏதாவது நல்ல விஷயம் ஒளிஞ்சிருக்கும். ஓகேவா? ரைட். அவங்க நெகட்டிவா தான் நிறைய சொல்லுவாங்க. ஆனா ஏன் அப்படி சொல்றாங்க? காஷியஸ் மைண்ட்ல. அதான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? சார் அருமையான கொஸ்டின் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டீங்க சார்? எஸ். சோ அவங்களுக்கு சுகர் அம்மா அப்பாவுக்கு இருந்தாதான் வருமா அப்படிங்கிறது கட்டாயம் இல்லதான். ஆனா 100% அம்மா அப்பாவுக்கு இருந்தா நம்ம வர வாய்ப்பு இருக்கிறது. அதே இது 100% நம்ம தடுக்கிறதுக்கு அதுல வாய்ப்பு இருக்கு. அதுதான் நான் அப்ளை பண்றேன். வர வாய்ப்பு இருக்குது நெகட்டிவ், வர நம்மளால தடுக்க முடியுது பாசிட்டிவ். ஸோ ஒரு நெகட்டிவ்ல பாசிட்டிவ் எடுத்து நம்ம லைஃபை மூவ் பண்ணணும். அதுக்கு அடுத்து அடுத்த அருமையான கேள்வி கேட்டாங்க. சுகர் அப்பா அம்மாக்கு இல்லாதனால வருமா? டெஃபினட்டா வர வாய்ப்பு இருக்கிறது இப்போ உள்ள கால. அதனாலதான் சொன்னா இன்னும் கொஞ்சம் நாள்ல இந்த 5 வெள்ளை கலரை சாப்பிட்டீங்கன்னா வந்துடும். சார் சொன்ன மாதிரிதான் மைதா மாவு தான் எல்லாத்துலயுமே இருக்கு. இப்ப இவ்வளவு லெக்சர் கேட்டு ஈவினிங் போய் நல்ல பிச்சு போட்ட பரோட்டா சால்னா முடிஞ்சது கதை. அப்புறம் நான் எல்லாரும் பேசுனது பிரயோஜனமே இல்லை. சார் சொன்ன மாதிரி வெரைட்டி ஆஃப் மேக்ரின் பிஸா, அந்த பிஸா இந்த பிஸா ஆர்டர் பண்ணிடுறோம் ஜொமேட்டோல. முடிஞ்சது, அன்னைக்கு டேட் முடிஞ்சது. சோ ஒரு நாள் நம்ம உடம்புல எவ்வளவு தீய உணவுகள் சாப்பிடுறாங்கன்னு ஒரு சின்ன புரிதல் எடுத்துக்கோங்க. எடுத்தீங்கன்னா மேடம் கேட்கிற மாதிரி நீங்க நீங்களே சார்ட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ரைட். அதுக்கப்புறம் ஃபேட்டி லிவர் பத்தி சூப்பரான கேள்வி கேட்டாங்க. சோ இன்னைக்கு டேட்ல நாங்க ஸ்கேன் எடுத்து பார்த்தா ஒரு 100 பேஷண்ட்ஸ்க்கு ஒரு கேம்ப் போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த 100 பேஷண்ட்ஸ்ல ஒரு 90 பேஷண்ட்ஸ்க்கு ஃபேட்டி லிவர் இருக்கு. ஃபேட்டி லிவர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா சிம்பிளா சொல்லிடுறேன். கல்லீரல்ல நான் சொன்ன லிவர் தான் ஹெல்த்தியா இருக்கணும் இல்லையா? அப்ப கல்லீரல்ல போய் ஃபேட் போய் உட்கார்ந்துருக்கு, ஃபேட்டி குளோபுல்ஸ். அது எப்படி உட்காருது? என்ன காரணம்? என்ன ரீசன்ஸ்? நம்பர் 1 ஒபிசிட்டி, நம்பர் 2 டயபெட்டிஸ். நான் என்ன சொன்னேன்? சுகர் முன்னாடி தான் 55 வயசுல தான் வந்தது. இப்ப 30 to 35 இயர்ஸ்ல டைப் 2 டயபெட்டிஸ், மாத்திரை சாப்பிட்ட சுகர் வந்துருது. ஏன்? உடல் பருமன், சைல்டு ஒபிசிட்டி. சின்ன வயசுல அம்மா ஊட்டி வளர்ப்பாங்க. அந்த காலத்து அம்மா ஊட்டி வளர்த்தாங்க. நம்ம வெளியில போய் சைக்கிள் விளையாட போனோம், எல்லாம் பண்ணா எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ உள்ள பசங்க ஊட்டி வளர்த்துட்டு அவங்க தொந்தரவு பண்ணக்கூடாது, செல்போனை கொடுத்து போயிடுறாங்க. என்ன ஆகுது? வீட்டுல செல்போனே கதின்னு கிடக்குறாங்க. ஒபிசிட்டி. அப்ப சைல்டு ஒபிசிட்டி, சின்ன குழந்தைகள்ல யாரு உடல் பருமனா இருக்காங்களோ அவங்களுக்கு சுகர் வர வாய்ப்பு இருக்கு. இன்னொரு ரிசர்ச் இருக்கு. நீங்க வயிற்றுல இருக்கும் போதே அதான் இந்த அமெரிக்கன்ஸ் ரொம்ப அட்வான்ஸா போறாங்க. வயிற்றுல இருக்கும் போதே நல்லா ஹெல்த் ரேட் எடுக்காத தாய்மார்களுக்கு சுகர் வந்துருது, குழந்தைகளுக்கு சுகர் வந்துருது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இன்னொரு நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். ஜிடிஎம். ஜிடிஎம்னா ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு சுகர் இருக்காது. நீங்க கேட்ட மாதிரி தான் அம்மா அப்பாவுக்கு சுகர் இருக்காது. ஆனா பிரெக்னன்சி டைம்ல அந்த நஞ்சு குடியில சில பிரச்சனைகள்னால அவங்களுக்கு சுகர் வந்துடும். தட்ஸ் கால்ட் ஜிடிஎம். அந்த மாதிரி இருக்குதுன்னா டெஃபினட்டா அவங்களுக்கு பின்னாடி சுகர் வரக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. வெரி சிம்பிள். சுகர் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். கணையம், மந்தமான கணையம். இங்க ஃபேட்டி லிவர், மந்தமான கல்லீரல். கணையத்துக்கும் கல்லீரலுக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஓகேவா? அது நல்ல கனெக்ஷன் தான் அது. ரைட். அப்போ அந்த கணையமும் கல்லீரலும் மந்தமாகும் போது, கணையம் மந்தமாகும் போது என்னது? சுகர் சீக்கிரம் வந்தது. கல்லீரல் மந்தமாகும் போது ஃபேட்டி லிவர். ஓகேவா? ஃபேட்டி லிவர் இப்போ ரிசர்ச் ஓடிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஸ் இன் கிரைம், ஃபேட்டி லிவர் அண்ட் டயபெட்டிஸ். சீக்கிரம் டயபெட்டிஸ் வர்றவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஃபேட்டி லிவர் இருக்கு. சீக்கிரம் ஃபேட்டி லிவர் உள்ளவங்களுக்கு ஒரு 5 மாசத்துல 6 மாசத்துல சுகர் வந்துருக்கு. அப்ப இன்னைக்கு புரிதல் சார் சூப்பரான கேள்வி கேட்டீங்க. இன்னைக்கு புரிதல் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ஃபேட்டி லிவர் யாருக்கு அதிகமா இருந்தா செடென்டரி லைஃப் ஸ்டைல் தான். குண்டா இருக்கிறவங்களுக்கு ஒபிசிட்டி நம்பர் 1. இன்னும் ஒரு ரிசர்ச், இப்ப லேட்டஸ்ட் ரிசர்ச் என்னன்னா பிசிஓடி. பிசிஓடி நிறைய லேடிஸ்க்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். பாலிசிஸ்டிக் ஓவரி என்னன்னா சனமுட்டையில நீர்க்கட்டி. நீர்க்கட்டிகள் வருது. இது எதனால வருது? அகைன் செடென்டரி லைஃப் ஸ்டைல். அப்ப நம்ம உணவு பழக்கம் நல்லதா சாப்பிடுங்க, அஞ்சா சாப்பிடுவோம். அப்ப இது எல்லாத்தையும் கடையணும்னா உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் டிட்டர்மினேஷன் வேணும். இந்த பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வந்துருது. இந்த 3 பயங்கரமான ட்ரையாங்கிள், இது பர்முடா ட்ரையாங்கிள் மாதிரி. ஃபேட்டி லிவர், பிசிஓடி அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ். ஒன்னு இருந்தா ஒன்னு வந்துடும், அது இருந்தா இது வந்துடும். அப்ப இன்னைக்கு டேட்ல இந்த 3 நீங்க சின்ன வயசு 30 இயர்ஸ்ல 35 இயர்ஸ்ல இருக்கவங்க இந்த 3 நீங்க ஸ்கிரீன் பண்ணிக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை எனக்கு பிசிஓடி இருக்கா, எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்கா, எனக்கு சுகர் வந்துருச்சா,
சார் சொன்ன மாதிரி அப்பா அம்மாக்கு இல்லாட்டினாலும் நம்ம பண்ணணும். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, சின்ன வயசுக்காரங்க ஃபர்ஸ்ட் இப்ப நான் பேசிட்டு போறேன், அல்லது நான் உண்மையிலேயே நானா என்னோட ரிலேட்டிவ்ஸ் தான் எல்லா பேசும் நினைப்பேன், அனாவசியமா மாத்திரம் எழுதுறது இல்லை. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டர் ஒரு கண்டிஷனுக்கு பிபி வந்துருச்சுன்னு சொன்னா அவங்க டாக்டர் டோஸை கேட்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க சித்தா டாக்டர்ஸ், சித்தா நல்ல ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொல்லல, அப்புறம் டிவி திறந்து வச்சிருக்கவங்க இவங்களதான் பார்ப்பாங்க. அது டேஞ்சரஸ். உங்க டாக்டர்ஸ் நீங்க யாரை பாக்குறீங்களோ அவங்கள நம்புங்க. அவங்க சொல்றது யாரா இருந்தாலும் சரிதான், அவங்க சொல்றது முதல்ல குவாலிஃபைட் டாக்டர்ஸ் பாருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க போற கிளினிக்ல டாக்டர்ஸ் படிச்சிருக்காங்களா, குவாலிஃபைடா, ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் செக் பண்ணுங்க. திருப்பி டாக்டர் செக் பண்ணி புரியுதா? ஃபர்ஸ்ட் டைம் நல்ல டாக்டரை செக் பண்ணிட்டு அவங்ககிட்ட போய் அவங்க சொல்றதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நிறைய என்கரேஜ் நம்ம தான் பார்க்கிறோம். இந்தியாவில 60% ஹை பிபி பேஷன்ஸ் 20 to 35 இயர்ஸ், 35 வயசு கீழே உள்ளவங்க தான் 60% இந்தியாவில பிபி அதிகமாக இருக்குது. இது ஒரு டேட்டா. அந்த 60% ஆஃப் பேஷன்ஸ்ல 80% கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறாங்க. ஏன்? ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றது இல்லை. கொஞ்சம் வயசுக்காரங்க வந்தா கடைசி வரைக்கும் மாத்திர போகணும். நம்ம உடம்புல உள்ள பிரச்சனைகளை ஒரு பாகிஸ்தான் இப்ப இந்தியாவோட அட்டாக் பண்ண ரெடியா இருக்காங்க. நம்ம அக்ரெசிவா கவுண்டர் அட்டாக் கொடுக்கலன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரிதான் பாடியிலும் பிபி ஹையா இருக்கா உடனே குறைச்சிருங்க. இன்னைக்கு ரேட்ல நீங்க சோடியமுக்கு பொட்டாசியம் ஆப்போசிட். அப்ப சோடியம் உப்புல இருக்கு, உப்பு குறைச்சிட்டீங்கன்னா பொட்டாசியம் உள்ளதை எடுத்துக்கிட்டீங்கன்னா பிபி 5 மில்லிமீட்டர் குறைஞ்சிடும். நான் சொன்ன மாதிரி 20 மினிட்ஸ் நல்ல வேகமா ஓட்டினீங்கன்னா பிபி ஒரு 6 மில்லிமீட்டர் குறையும். இதெல்லாம் நீங்களே செக்அப் பண்ணிக்கோங்க. நீங்களே நல்ல விஷயங்களை மட்டும் தயவுசெய்து யூடியூப்ல பாருங்க. ஓகே, தேங்க்யூ. எனி அதர் क्वेश्चंस கேட்டாங்க. இப்ப மில்லட்ஸ் பவுடர் அதான் சொல்றேன். இப்ப நீங்க எதை சாப்பிட்டாலும் நம்ம உடம்புல போய் எவ்வளவு சீக்கிரத்துல ரத்தத்துல கலக்கிறது, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப சுகர் ஏன் சாப்பிட்டா டக்குனு சுகர் ஏறிடுது? ஈஸியா ஸ்டமக்ல உள்ள ரத்த குழாயில போய் கலந்து பிளட்ல கலந்துடும், அதனால சுகர் ஏறிடுது. இதே கைக்குத்தல் அரிசி சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? பிளட்ல கலக்கிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள கணையம் ரெடி ஆயிடும் அந்த சுகரை குறைக்கிறது. So give some time to combat the high sugars in the blood. அப்ப நீங்க மாவா சாப்பிட்டீங்கன்னா of course கொஞ்சம் பெனிஃபிட் கம்மியா தான் இருக்கும், பட் சாப்பிட்டுக்கலாம். அது ஏன்னா மில்லட்ஸ் தானே, அது கார்போஹைட்ரேட் இல்ல, அதனால சாப்பிட்டுக்கலாம். அப்ப எந்த உணவுமே நீங்க சாப்பிடுற உணவு உடனே ரத்தத்துல கலந்தால் அதை சாப்பிடாதீர்கள். ஓகேவா? அப்ப மில்லட்ஸ் நீங்க அதே ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா தனி பெனிஃபிட். இன்னொரு ரொம்ப முக்கியமான டயட் நம்ம மறந்ததுன்னா முளைக்கட்டின பயிர். நீங்க முளைக்கட்டின பயிர் சாப்பிடுறீங்களா? அவர் தான் சாப்பிடுறது, வேற யாருக்கு சாப்பிடுறது தெரியல. சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா ஒரு வெரி ஹேண்ட்ஃபுல் அமௌண்ட் ஆஃப் பர்சன்ஸ். ஸோ இன்னைக்கு டேட்ல ஸ்ப்ரவுட்ஸ் அதெல்லாம் ரொம்ப 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 நல்லது. ஓகே, அதே மாதிரி ஸ்பைனாச்சஸ், கீரை, டெய்லி ஒரு கீரை இருக்கும். நம்ம இருக்கிற உலகத்துல நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். ஆனா முடியாது நீங்க நினைக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா டெஃபினட்டா உங்களால முடியும். ஓகே, ரைட், தேங்க்யூ சார். காம்ப்ளெக்ஸான வார்த்தைகளை யூஸ் பண்ணல, ரொம்ப சிம்பிளா, ரொம்ப கிறிஸ்பா, இதுதான் இவ்வளவு மட்டும் பண்ணுங்க, இதுதான் இத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பா அந்த எதுக்குமே ஒன்றும் பண்ண வேண்டாம். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான், எல்லாம் ஃபாலோ பண்ணணும். எதுக்காண்டி திரும்ப திரும்ப இயர் ஆன் இயர் இல்ல 6 months once இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் வைக்கிறோம், கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா நாட் ஜஸ்ட் டு வெயிட் டைம் சும்மா போகிறதுக்காக வேண்டி மட்டும் இல்ல, இதை நீங்க உங்க லைஃப் ஸ்டைலா நீங்க மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான். இப்ப டாக்டர் பேசுறது எல்லாமே லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இதுல இருந்து நம்ம காப்பாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான டிசீசஸ் தான். ஸோ தயவு செய்து டாக்டர் சொன்னதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இவ்வளோ ஜாய்ஃபுல்லா ஹாப்பியா நிறைய ஃபன்னியான எலிமெண்ட்ஸ் எல்லாம் உள்ள ஆட் பண்ணி இவ்வளோ சிம்பிளா யாராலையும் பேச முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பெரிய ஆர்ட் வந்து நீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங்.